இஸ் மை ரொட்டீன் ஒர்க். இன்றைக்கி வந்து நான் தண்ணி தெளித்து கோலம் போட்டேன். இப்போ வந்து நான் வந்து நேற்றுலேருந்து கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ ஈஸி மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாத்திரத்தில் இருக்க நைட் வந்து நான் செய்யலான்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப டயர்டாக செய்ய முடியல. ஒரே ரிலேஷன் வேறு, அதனால் செய்ய முடியல. முதல்ல நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே இதில் ஊற்றிட்டு முதல்ல பாத்திரத்தெலாம் நம்ம சிங்க்கு பக்கம் போட்டுக்கிடணும். எல்லாத்தையும் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணாலுமே போதும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி அதை ஜிங்கில் போட்டாலுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலே போதும். ஒரு நாள் வேலை செய்யலைனாலும் வீட்டில் அப்படியே வீடு வந்து சுத்தமாக இல்லாமல் மாதிரி இருக்கும். செய்துக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் செய்யாட்டாலும் அப்படியே சுத்தம் இல்லாமல் தெரியும் வீடு. இப்போ நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நாங்கள் தேவையில்லாத அது மீந்து போன சாப்பாடெலாம் வந்து நாங்கள் கோழி வளர்க்குறோம். அதனால் அந்த கோழிக்கு போட்டுருவோம். போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து வான்கோழி, எல்லா விதமான கோழியும் இருக்குது. சாதா கோழிங்க. இப்போ அந்த கோழிங்களுக்கு சாப்பாடை போட்டுருவேன். பா 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 வா வா சொன்னால் எல்லாம் வந்துடுவாங்க. பா பா. இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடெலாம் வேஸ்ட்டாகவே போகாது. எல்லா கோழிங்களும் சாப்பிடும். பா பா எல்லாம் ஒன்றா சேர்த்து பா 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 சாப்பிடுவாங்க. சாப்பாடு வேஸ்ட்டாக போகாது. நாய் இருக்குது, அதுவும் சாப்பிடும். சாப்பாடெலாம் வேஸ்ட்டாகவே போகாது. கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. டீ குடிச்சிக்கிறேன். கோழிக்கெலாம் போட்டேன். இது எண்ணெய் பாட்டில் கழுவின எண்ணெயே ஊற்றி வைக்கல. முதல்ல கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன்னா இது கொஞ்சம் சிக்கல் பண்ணுங்க. எல்லாமே ஒரு தக்காளி போட்டு வச்சுட்டா கவரோடைய இருக்கக்கூடாது. இல்லைன்னா போட்டு வச்சு
சாதா டப்பா தான் ஸ்வீட்டாக. சென்னா மசாலா செய்ய போகிறேன் இன்றைக்கி. பூரியும் சென்னா மசாலாவும் கடலை ஊற போட்டிருக்கேன். எவ்வளோ இருக்கா பெரிய வேலை வாஷ் பண்ணணும். இப்போ கிச்சனில் வந்து அந்த பொருளங்கள்லாம் வச்சாச்சு. பெருகணும், பாத்திரம் கழுவணும், ஆகு போடணும், கிச்சன் மேடையை கழுவணும். இப்போ இந்த துணிங்களெல்லாம் மடித்து வைக்கணும் பெட்ரூமில். நல்லா மடித்து வச்சா தான் பெட்ரூம் க்ளீன் ஆகும். பெட்ரூமில் அந்த துணியெல்லாம் நேற்று மழை மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் லைட்டாக காஞ்ச துணியெல்லாம் இருந்து பெட்டு மேலே போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் ஒதுங்க வச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டேன். இப்போ இங்கே வந்து துணியை மடித்து வச்சிட்டலாம். இப்போ எல்லா பொருளையும் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பெருக்க வேண்டிய வேலை தான். பெட்ரூமில் வந்து பெருக்கிட்டு வருவேன். பெருக்கிட்டு டேபிள் கீழெல்லாம் பெருக்கணும். பெருக்கிட்டேன். அடுத்தது மாப் போட்டு பாத்திரத்தை கழுவணும். கிச்சனில் போய் பாத்திரத்தை கழுவிட்டேன்னா மாப் போட்டுருவேன். முகத்துக்கு வந்து காலையுமே ஏஞ்சி இந்த முகத்துக்கு போடுற மஞ்சள் போட்டிருக்கேன். அது வந்து எங்களுக்கு வந்து நம்ம தோலை வந்து ஷைனிங் ஆக்கும். முகத்தில் இருக்க கருப்பு இந்த சின்ன சின்ன கண்டு அலர்ஜி மாதிரி வரும், அதெல்லாம் கூட போய்டும். அதனால் மஞ்சள் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குளிக்கும் போது வாஷ் பண்ணிடுவேன். பெட்ரூம் ஹாலில் பெருக்கிட்டு இப்போ கிச்சன் எடுத்து வந்துடுவேன். பெருக்கி குப்பைகளை நான் எப்பவுமே கிச்சன் பக்கமாக தான் எடுத்து வந்துடுவேன். கேஷ் பேக் வச்சுருக்கேன். இப்போ கிச்சனையும் பெருக்கிட்டேன். குப்பை எடுத்துட்டு நான் வெளியில் நாங்கள் பெரிய குப்பை தொட்டி வச்சுருக்கோம். அந்த குப்பையை போட்டுருவேன். இப்போ எனக்கு காலையிலே வீடு வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நான் பூரி செய்ய போகிறேன். இன்னைக்கு பூரி சென்னா மசாலா.
இப்போ எல்லாம் பெருக்கியாச்சு. இனிமேல் வந்து ஜிங்க் பக்கத்தை க்ளீன் பண்ணணும். முதல்ல பாத்திரத்தை கழுவிக்கணும். பெருக்கி குப்பையெல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக கழுவணும். இவ்வளோ பாத்திரம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 பாத்திரமாக கழுவி எடுத்து வச்சுருவேன். அப்போ நம்ம இப்போ ஊற வச்சு பாருங்க ஜிங்கில். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுத்து வச்சுருவேன். பாத்திரத்தெல்லாம் நைட்டு கழுவி இருந்தால் காலையில் ஃப்ரீயாக இருந்துக்கும். நைட்டு கழுவாமலே படுத்துட்டேன். கழுவுன பாத்திரத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிடணும். இப்போ இது தீஞ்சு போயிடுச்சு. பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன். எப்பவுமே தீஞ்சு போன பாத்திரம், பால் பாத்திரம்லாம் தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். அப்போ ஈஸியாக இருக்கும் கழுவ. பாத்திரம்லாம் தண்ணி ஊற்றினேன். இனிமேல் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்டவ்வையும் கழுவிட்டேன்னா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கிடணும். ஜிங்கெல்லாம் நம்ம பாத்திரத்தை எப்பயுமே நம்மளுக்கு விடாப்பிடியான கரைகள்லாம் பாத்திரத்தில் இருந்ததுன்னா நல்லா ஊற வைக்கணும். அந்த மாதிரி பால் பாத்திரம் ரொம்ப தீஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன் நானே. அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா இல்லை செங்கல் தூள் போட்டு தேய்ச்சா போதும். இப்போ நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். அது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிடணும். இந்த பனியன் துணி ஞாபகம் இருக்கா? நான் வந்து துணி சோடா மாவு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணது. இது பாருங்கள் இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து கிச்சன் ஸ்டவ்வை துடைக்க போகிறேன். இதை பாருங்கள் எண்ணெய் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டாலுமே வேலைகள் வந்து நமக்கு சுலபமாக இருக்கும். இனிமேல் நம்ம வந்து காஃபி போடுறதா, டீ போடுறதா, ஸ்நாக்ஸ் பண்ணுறதா, டிஃபன் பண்ணுறதா எல்லாம் ஈஸியாக செய்துக்கிடலாம். எனக்கு வந்து இந்த பனியன் துணி வச்சு துடைச்சா தான் நல்லா க்ளீனாக தெரியும். இனிமேல் என்னுடைய ரொட்டீன் குக்கிங். காலமே டீ கடையில் மட்டும் டீ வாங்கி பார்சல் போயிட்டு வந்தாங்க, அதை குடித்தேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பை நல்லா தொடச்சிட்டேன். கவுண்டர் டாப்பையும் பாருங்க, இப்போ எனக்கு கவுண்டர் டாப் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. இனிமேல் வந்து மாவு போட்டுற வேண்டியதுதான். இனிமேல் மாவு போட்டேன்னா வீடு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எப்போயுமே சுடு தண்ணி தான் குடிப்போம். அதனால நாங்கள் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி போட்டு ஃப்ளாஸ்கில் நான் ஊற்றி வச்சுருவேன். இப்போ சுடு தண்ணி அப்படியே வச்சிட்டேன். வீட்டுக்கு சுடு தண்ணி ஆகிறதுக்குள்ள குடிக்கிறதுக்கு எப்போயுமே சுடு தண்ணி தான் ஆகிறதுக்குள்ள நான் மாவு போட்டு முடிச்சிட்டேன் கிச்சனுக்கு. ஏன்னா பாத்திரம் கழுவுன இடம்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, அதனால் கையோட மாவு போட்டுடுமேட்டு ரூம் ஃபுல்லாக மாவு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இனிமேல் நான் வந்து காஃபி எப்படி போடலாம். மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி சுண்டல் தான். எங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட், நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமாக நிறைஞ்சது சுண்டல். அதை அவிக்க போகிறேன், வேக வைக்க போகிறேன். அவிச்ச சுண்டல் வந்து நம்ம ஊற வச்ச சுண்டலை ஒரு 10 சுண்டல் எடுத்து டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னாலுமே அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இந்த மூச்சு வாங்கிறது, இந்த நம்ம ரொம்ப வேலை செய்யறதுக்கு மூச்சு வாங்குவேன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நமக்கு சரியாகும். டெய்லி சுண்டல் கடலையை ஊற போட்டு வெறும் வயிற்றுல ஏஞ்ச உடனே சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மூச்சு வாங்கிறது அதெல்லாம் சரியாகும். அது வந்து ரொம்ப ஹெல்த்து அந்த சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்றது. அதனால் நான் வந்து ஊற வச்சு அதை அவிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறேன். இனிமேல் காஃபி போட வேண்டியதுதான். சுண்டல் கடலை கழுவிட்டு வேக வைக்க போகிறேன். உப்பு போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை சுண்டல் எடுத்து ஆளுக்கு ஒரு கை இந்த அளவுக்கு நம்ம வெறும் வயிற்றுல ஏஞ்ச உடனே இதை ஊற வச்ச சுண்டலை பச்சையாகவே ஊற வச்ச சுண்டலை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை சாப்பிட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன், போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு இடத்துல பால் சூடு பண்ணிக்கிறேன். காலமாக காஃபி ரெடி பண்ணுறேன். டைம் ஆகிடுச்சானா இன்றைக்கி வேலை முடிக்கிறது. இப்போ காலையுமே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு இதுதான் என்னுடைய டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் ஒர்க். பாருங்கள், எல்லா ரூமுக்கும் மாவு போட்டு எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மற்ற வேலைகளை கவனிக்கலாம். காலமே ஏஞ்சி எல்லோரும் இது மாதிரி நம்ம செய்துட்டோம்னாலுமே நமக்கு வந்து வேலை சுலபமாக முடியும்.